ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மீடியா டாக்ஸ். நான் உங்கள் மௌனிகா. வா, புறமோ வேறு லெவல். நம்ம எதிர்பார்த்த மாதிரியே விஜயோட சேட்டையை சொல்கிறதுக்கு அளவே இல்லை. வேறு அடி தூள் தாங்க. இனிமேல் நம்ம எபிசோட்ஸ் எல்லாமே இப்படி தான் இருக்க போகுது. ஸோ என்ன தான் அவங்க அசிங்கப்படுத்தினாலும் மீண்டும் மீண்டும் என்னோட சேட்டை இருக்கும் அப்படிங்கிற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நம்ம விஜயோட இன்றைக்கி ப்ரொமோ இருந்துச்சு. ஸோ ரொம்ப என்ஜாய் பண்ணி பார்க்குற மாதிரி இருந்துச்சு. ஆஃப்டர் எ லாங் கேப்க்கு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி ஒரு சூப்பரான ஒரு ப்ரொமோ வந்து பார்த்துருக்கோம். நம்ம சொன்ன மாதிரியே நம்ம எதிர்பார்த்த மாதிரியே இந்த ப்ரொமோமே வந்து இருந்திருக்கு. நம்ம அந்த ப்ரொமோவில் அந்த ஃபோட்டோ இன்றைக்கி ஷேர் பண்ணியிருந்தாங்க இல்லையா, அதில் விஜயோட காவியோட மூஞ்சில் லைட்டாக ஒரு சிரிப்பு இருக்கும். அதில் வந்து ஃபஸ்ட்டு ஃபோட்டோ பார்த்த ஆர்வத்தில் நான் பேசிட்டேன். அதுக்கப்புறம் தான் அதை நான் நோட் பண்ணேன். ஸோ இன்றைக்கி எபிசோட் வந்ததுக்கப்புறம் சேர்ந்து பார்த்து என்னென்னு பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தா. ஸோ வந்து இவ்வளோ அட்டகாசம் பண்ணதுக்கப்புறமும் காவேரி வந்து விஜய்கிட்ட இங்கேருந்து கிளம்புங்க அப்படின்னு சொல்கிறாங்க. வீட்டை கிளம்புறதை பற்றிலாம் பேச்சே கிடையாது. டெய்லியோட பார்த்துட்டே தான் இருக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரை சொல்கிறாரு. ஆனால் காவேரிக்கு உள்ளுக்குள்ளே ஒரு ஹாப்பினஸ் இருந்துச்சு. அதுதான் வந்து அவங்க சிரிச்சிட்டே மேடம் போயிட்டு இருக்காங்க. ஸோ ரொம்பவே சுபமாக இருந்துச்சு. வாயில் 3 ரோஸு செமையாக இருக்குங்க. எபிசோட் எப்படா வரும் அப்படிங்கிற மாதிரி. நாளைக்கு காலைல 6 மணி எப்போ வரும்ன்றது தெரியல. ஸோ நாளைக்கே வருதா இல்லை அது டிலே பண்ணி கொண்டு போகிறாங்கன்னா நமக்கு தெரியல. ஸோ பால் காய்ச்சினா வெட்டுறதுக்கு, தேங்காய் உடைக்கிறதுக்கு இது இன்ஸ்ட்ருமெண்ட் வேணும் அப்படிங்கிற மாதிரி வந்து கேட்டுட்டு இருப்பாங்க. உடச்சிலாம் காமிப்பாங்க. அவனே வந்து அசிங்கப்படுத்துனாங்களே ரொம்ப அப்படிங்கிற மாதிரி தான் ஒவ்வொருத்துக்கும் போவாங்க. தீப்பெட்டி கேட்டு வருவாங்க. கடையில் போய் வாங்கிக்கோங்க, பக்கத்தில் தான் இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. மாட்டில் தான் இந்த அப்பளங்காய வச்சுட்டு இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இதையும் தூக்கி போடுறாரு. ஸோ வந்து இதெல்லாம் உங்கள் வேலையாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நல்லா இருந்துச்சுங்க ப்ரோமோ பார்க்குறதுக்கு. ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ரிப்பீட் மோடில் தான் பார்த்தேன் ரொம்ப நாளுக்கு அப்புறம் இந்த ப்ரோமோவை. ஸோ எல்லாம் என்ன மாதிரியே பார்த்தீங்க, எல்லாம் என்ஜாய் பண்ணிங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். ஸோ ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது ப்ரோமோ. சொல்ல வார்த்தை உடனே நல்லா ஷேர் பண்ண முடியல அப்படிங்கிறது என்னோட வருத்தம். இப்போ தான் நான் வந்த காலேஜ்லேருந்து உடனே உங்கள்கிட்ட நான் ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த மாதிரி தெரிஞ்சுக்க நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. பை பாய்.